ஹாய். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு நீங்கள் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்சது தாங்க. சாரி அயர்ன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். ஜஸ்ட் சாரி அயர்னிங் தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? நிஜமாகவே பெரிய விஷயந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணால் வைக்கலாம், எத்தனை பல்லு வேணால் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இதில் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது அதுன்னு இல்லாமல் எடுக்கிற எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக பண்ணணும், பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜென்ரேஷனில் மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம ஓல்ட் ஸ்டைல் மாடல்ஸ்லேயே அப்படியே ஸ்டே பண்ண முடியும்? அதனால் நம்மளும் குட்டி குட்டி விஷயங்களில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். சாரி அயர்னிங்க்குன்னு வந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலி நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது பாக்ஸ் ஃபோல்டிங் அண்ட் பஃபி ஃப்ளீட்ஸ் ஃபோல்டிங். அதுதானே பார்க்குறோம். அண்ட் பஃபி ஃப்ளீட்ஸ்லாம் வச்சிட்டோன்னா அது பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண முடியாது, அது ஹேங்கர் ஃபோல்டிங் தான் பண்ண முடியும். சாரி ஃபோல்டிங் அண்ட் ட்ரேப்பிங்க்கு ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குங்க. நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஜஸ்ட் அயர்ன் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் மெத்தட் ஆஃப் அயர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அயர்ன் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் போட்டு கான்ஃபிடெண்ட்டாக கட்டிட்டு போனீங்கன்னு வைங்க, உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே அசந்துருவாங்க. அண்ட் உங்களுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் வரும்னா பாருங்களேன். நல்லா ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம மேலே நம்மளுக்கே உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் தானே. அதனால் மறக்காமல் பாக்ஸ் ஃபோல்டிங் ட்ரை பண்ணுங்கள், அயர்ன் பண்ணி கட்டிட்டு போங்க. உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.